க்ஷிப்ரம் குருன்யாகி குரு பிரவீர விஜித்ய காஷ்ச பிரதியாது பார்த்தா மாதே ஸ்வகோர்த்தோ நிபதேத மோகாத் தம் சம்விதாதவ்யம் அரிஷ்ட கந்தம். இனி இங்கே நிற்காதே, ரொம்ப பரிகாசமாக போடும். நம்ம ஏற்கனவே அவமானத்தை சந்திச்சுட்டோம். அத்தனை பசுமாடுகளையும் கவர்ந்துட்டு திரும்ப நாட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டு இருக்கான் அர்ஜுனன். எங்கிட்ட பேசுகிற நாழியில் அங்கே போய் சண்டை போடலாம் இல்லையோ? என்னமோ எப்படி என் கையிலேருந்து போயிட்டாங்கிறியே, இப்போ நீ எதுக்கு உங்க கையிலேருந்து விட்டுருக்க? வேணும்னா நீ அவனிடத்துல போடலாம். நிற்காதே, இனி உன்னாலும் நிற்க முடியாது, ஆறு நிற்க முடியாது. ஒழுங்கா ஊர் போய் சேருவோம். அப்பவே பீஷ்மாச்சாரியர் சொல்லிவிட்டார். சரி, துரியோதனன் அப்போதைக்கு சரியா பட்டு போச்சு. ஒரு தரைக்கு ஒழுங்கா கேட்டான், இல்லைன்னா அப்பவே சண்டைக்கு போயிருப்போம். நம்ம பீஷ்மர் இப்போ உடம்பு வலிக்கிறதோ இல்லையோ, அதனால வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டுத்தான் ஆகணும். புறப்பட்டான், விலகி போட்டான். அதீத காமோ யுதி சோத்திய மருஷி ராஜா வினிஸ்வஸ்வ பபூவ தூஷ்ணீன் தத் பீஷ்ம வாக்கியம் ஹிதமீக்ஷ சர்வே தனஞ்சயாக்னிஞ்ச விவர்தமானம். எத்தனையோ கோபம் இருந்தா கூட கோபத்தை அடக்கிண்டு துரியோதனன் யுத்த பூமியிலேருந்து விலகி போனான். அது வரைக்கும் பிரிஞ்சு தனித்து நின்று காத்துட்டு இருக்கான் அர்ஜுனன். யாரானு மூர்ச்சை தெளிஞ்சு எழுந்து இந்த பக்கம் வராளா பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் சல்லடக்கண்ணா தொலைக்கப்பட்ட அர்ஜுனன் மேனி முழுக்க ரத்தம் கொட்டின்னு இருக்கு. பார்க்கறான் உத்தரன், ஒண்ணுமே வலிச்சதாவே தெரியல இவனுக்கு. இவ்வளவு தைரியமா ஹிமாச்சல பர்வத்தத்தை போல நிற்கிறாரே. அர்ஜுனனுக்கு பார்த்துட்டு இவனுக்கு தெம்பு வந்துருது போல். உத்தரன் சொல்றான், அர்ஜுனா இதை போல ஒரு வீரமா கடைசியில் இத்தனை பேரும் திரும்பி வந்தான், வர மாட்டா உத்தரா. ஆச்சு, நம்ம ஜெயிச்சுட்டோம், இனிமே நாம வீடு நோக்கி போகிறோம் என்று உத்தரனுக்கு அர்ஜுனன் அறிவித்தான். நாடு திரும்புவோம். திருஷ்டுவா பிரயாயான்ஸ்து குருன் கிரீட்டீம் ஹிருஷ்டோப்ரவீத் தத்ர ச மத்ஸ்யபுத்திரம் ஆவர்த்தய அஸ்வான் பசவோ ஜிதாஸ்தே யாதாப்பரே யாகி புறம் பிரகிருஷ்டா. உன்னுடைய பசுமாடுகள் அத்தனையும் ஜெயிக்கப்பட்டன, உன் விரோதிகள் அழிக்கப்பட்டார்கள், மத்ஸ்ய தேசத்தினுடைய குடியின திரும்ப பறக்கட்டும் என் அர்ஜுனன் சொல்ல உத்தரனுக்கு பகு திருப்தி. அர்ஜுனனை வணங்கினான். அனைவரும் திரும்பி 2 பேர் வரப்போறா. அப்ப நடந்தது, பல பேர் காடுகள்லையும் மேடுகள்லையும் கௌரவ வீரர்கள்லாம் இந்த பக்கத்துல மறைஞ்சிட்டு இருந்திருக்கா. பசுமாடுகள்லாம் அடிச்சு விரட்டின்னு போனோம்ட்டு. ஒரு பக்கத்துல அரசர்கள் அத்தனை பேரும் பயந்து ஊருக்கு போயிட்டா. இப்ப நாடு திரும்பறதுக்கு அந்த காட்டு பக்கம் அர்ஜுனன் வரான். அப்பதான் ஒளிஞ்சிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி வந்து, நாங்க என்ன பண்ண போறோம், எங்க பிராணனை வாங்கிவிட போறியா, எல்லாரும் அவளாரும் ஓடி போயிட்டாலே, நாங்க மட்டும் இங்க தனியா உங்ககிட்ட சிக்கிட்டு இருக்கோமா, என்னாகும்னு பிரார்த்திக்கிறார்கள். ஊச்சு பிரணம்ய சம்பிராந்தாக பார்த்தகிம் கரவாமத்தே. நாங்கள்லாம் என்ன பண்ணணும், என்னை கொண்டுட போறியான்னா அர்ஜுனை சிரிச்சுட்டே சொன்னா, அவலியில யுத்தம் நான் பண்றதில்லை, நான் மகாரதிகளையே பரீட்சை பண்ணி தான் யுத்தம் பண்ணுவேன், இல்லைன்னா பொழுது வீண். இப்போ உன்னோட சண்டை போடுறதுக்கு அடிக்கிறதுக்காக நான் வந்தேன். யாரார நான் அடிக்க மாட்டேன் தெரியுமா? அநாதான் துக்கிதான் தீனான் கிருஷான் விருத்தான் பராஜிதான் நஸ்தசஸ்திரான் நிராசாம்ச நாகம் ஹன்மி கிருத்தாஞ்சலின்னு. என்னிடத்துல கைகூப்பினவனையோ தீனனையோ தானமேற்பவனையோ அஸ்திரம் இல்லாசவனையோ நாதனற்றவனையோ நான் கொல்லுவதில்லை. ஆகையால் நீங்கள்லாம் விடுதலை, நீங்கள்லாம் திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீ விருட்சத்தின் பக்கம் போக சொல்றான். இந்த மொத்த அஸ்திர சஸ்திரங்களையும் அந்த மரத்திலேருந்து சவத்தை இறக்கித்தானே கீழே இறக்கினான். சரி, எல்லாத்தையும் திரும்ப கொண்டு போய் அங்கேயே வச்சிருவோம். உத்தரா அதை நோக்கி ஓட்டுன்னா தேர் அதை நோக்கி போச்சு. இறங்கி வில்ல வாங்கிட்டு அதில் ஏத்துறதுக்காக உத்தரம் போறான். அப்போ அர்ஜுனன் அவன் தோளை தட்டி சொல்றார், திரும்ப நாட்டுக்கு போட போறோமே, என் பேரையே எடுக்காதே, நான் சண்டை போட்டேன்னு நீ சொல்லப்படாதுன்னார். உத்தரன் கேட்டான், நான் சொல்லலை, ஆனால் யார் நம்ப போறான்னா, நான் வேணா சொல்லாத இருக்கேன், நீ வேணா வேற யாராவது போட்டான்னு சொன்னா நான் ஜெயிச்சேன்னா இப்போ யாராவது நம்ப போறாளா? இல்லைன்னா நான் சொல்றபடிக்கு சொல்லு, நீயே தான் சண்டை போட்டே, நீயே ஜெயிச்சேன்னு சொல்லணுடு. பிது சகாசே தவதாத்த சர்வே வசந்தி பார்த்தா விதிதம் தவைவ. நீயே தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கோ, நான் பண்ணலே. தான்மா பிரசம்சேர் நகரம் பிரவிஷ்ய பீத பிரணஷ்யே திசமத்ய ராஜா. அது எப்படி முடியும்? என்னால் போய் இந்த மாதிரி சொல்லிக்க முடியுமான்னா, நீ சொல்லு, மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நான் பிற்பாடு சொல்றேன். என் அர்ஜுனன் அவளத்தில் உறுதி பெற்றுக்கொண்டு சமீ விருட்சத்துக்கு போய் மறுபடியும் அதில் ஏற்றி வச்சுட்டார்கள். அர்ஜுனன் பிரார்த்திக்க, மேலே வானரம் இருந்ததே கொடியிலே, அக்னி பகவானை பிரார்த்தித்து கொடி மேலேருந்து கீழே பறங்கி வந்து சொல்லியோ, அந்த குரங்கு கர்ஜிச்சுட்டே மேலே பறந்து போயிட்டான். கொடி உடனே அந்த தேர்லேருந்து பறந்து போயிட்டு, அர்ஜுனா உன் யுத்தம் முடிந்தது, இந்த தேரில் நாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது படுத்து மறுபடியும் உத்தரனுடைய கொடியையே எடுத்து தேரில் நாட்டி அந்த கொடியோட சேர்த்து வா நாடை நோக்கி திரும்பி வந்திருக்கா. உள்ள நுழைய போறா. தூதர்களை அர்ஜுனன் பிருகன்னளா கூப்பிட்டார். இனிமே அடிய வார்த்தையை மாத்திக்கணும். தூதர்களை பிருகன்னளா கூப்பிட்டாள். என்ன திரும்ப இவ பின்னல் எடுத்து சாத்தினுட்டா. அந்த சமீ மரத்திலேயே தன்னுடைய ஆடைகளை மாத்திண்டு பின்னலையும் எடுத்து மாத்தினுட்டா. இப்போ இனிமே அவர் அர்ஜுனன் அல்லர், இனிமே அவர் பிருகன்னளா. பிருகன்னளா தூதர்கள் கூட்டு உத்தரன் ஜெயிச்சுட்டான், நீங்க நாடு முழுக்க போய் அறிவிச்சுடலாம், அரசனுக்கு நற்செய்தி சொல்லலாம், மங்களகரமான செய்தி, போங்கோ. பிருகன்னளா அனுப்பிச்சு விட்டா தூதர்கள் நாட்டுக்கு வந்தா. அதுக்குள்ள இங்க என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். விராட்ட மன்னவனு சப்தமி எண்ணிக்கு நடந்த யுத்தத்துக்கு போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரோ இல்லையோ. பீமசேனன் முதலான ஒரு 4 பேர் போனா சுஷர்மா அவனை கரைப்பிடித்தான். சுஷர்மாவிடத்திலேருந்து ரட்சித்து கூட்டின்னு வந்துட்டா.
திரும்ப வந்ததுக்கு இப்ப நாட்டுக்கு இப்பதான் திரும்பி வரான். அதுக்குள்ள வடக்கே இருந்த ஆபத்து வந்து இவெல்லாம் வடக்கு நோக்கி போயிருக்காங்கிறதே மன்னவனுக்கு தெரியாது. அதுக்குள்ள ஒற்றர்கள் வந்து இன்னும் செய்தி சொல்லவும் இல்லை. தெற்கிலிருந்து ஜெயிச்சுட்டு உள்ள வரார். வந்தவர் ரொம்ப ஆனந்தமா நாட்டுல உற்சாகமா கொண்டாட போறோம், நம்ம பிள்ளை எங்க அப்படின்னு கேட்டுட்டே வந்தார். இல்ல பெரிய ஆபத்து வந்து வடக்கு நோக்கி மகாரதிகளை எதிர்த்து பிருகன்னலாவை சாரதியாக கொண்டு உத்தரன் போயிருக்கிறான். செய்தி கிடைச்ச உடனே நடுங்கியே போயிட்டார் அவர். யார் வந்திருக்கிறது வடக்கேன்னா பேரை சொன்ன உடனே அப்ப உத்தரன் இல்லை, இனிமே அவன் இருக்கவே போறதில்லை. வந்திருக்கிற மகாரதிகளை இவர் எங்க ஜெயிச்சு நிற்க போறார்? உபயாதான் அதிரதான் பீஷ்மம் சாந்தனவம் கிருபம் கர்ணம் துரியோதனம் துரோணம் துரோணபுத்திரஞ்ச ஷட் ரதான். 6 மகாரதிகள் வடக்கே வந்திருக்கிறார்கள், உதவிக்கு போவோம். ராஜா உடனே எல்லாரையும் கூப்பிட்டார். யாருக்கெல்லாம் இப்ப தெற்கு போன இடத்துல அடிபடலையோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டுங்கோள், மொத்த பேர் உத்தரனுக்கு நாம உதவி போகணும். இவர் இப்படி சுருண்டே இருந்து கவலைப்பட்டுட்டே இருக்காரோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிற தர்மபுத்திரன் கங்கனா இருக்காரு, அவர் தானே இப்ப சூதாடிட்டு இருக்காரு இவரோட. இப்போ கங்கன் ஒரு வார்த்தை சொல்றார், பிருகன்னலா சாரதிச்சேத்து நரேந்திர பரேன நேஷந்தி தவாத்திய காஸ்தாக. உன் பசுமாடுகளுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, உன் பிள்ளைக்கு ஆபத்தில்லை. எப்ப பிருகன்னலா தேரோட்டியா போயிருக்காளோ ஒரு ஆபத்தும் இல்லை, நீ தைரியமாறு என்று பக்கத்தில் இருக்கிற கங்கன் சொல்றார். இவர் புரியல. பிருகன்னலா நாட்டியமாடுவள், போனா போறது கடிவாளத்தை பிடிப்பள், அவ கூட போயிருந்தா என்ன பண்ண போறா? என்ன பேசுகிறார் இவர்? ஏதோ அறியாம பேசுறார் போல் இருக்குன்னு இவன் நினைச்சுன்னு இருக்கிறச்சே தூதர்கள்லாம் வந்துட்டா. பிருகன்னலா சொல்லி அனுப்பிச்ச அளவுல நற்செய்தி சொல்லுன்னுட்டு தூதர்கள் வந்து அறிவிக்கிறார். ராஜ்யஸ்தது சர்வம் ஆச்சக்கியவ் மந்திரி விஜயம் உத்தமம் பராஜயம் குருணாஞ்சாப்யுபாயாந்தம் ததோத்தரம். எல்லா மாடுகளும் காக்கப்பட்டன, மத்ய தேசம் ஜெயித்தது, உத்தரகுமாரன் விஜயராகவனாக வருகிறான். திஷ்டியா வினிர்ஜிதாகாவக குரவச்ச பலாயிதாக துருவயேவ ஜெயஸ்தஸ்ய யசயாந்தா பிருகன்னலா. உடனே யுதிஷ்டிரர் பக்கத்தில் இருக்கிற ராஜாவை பார்த்து சொல்றார், கங்கர் சொல்றார், நான் தான் அரசனே சொன்னேனே கேட்டியா? பிருகன்னலா எப்ப கூட போயிருக்காளோ அப்ப வெற்றி நிச்சயம், உத்தரன் தோக்க மாட்டான்னு சொன்னேன், இப்ப தோக்கல பத்தியா அப்படின்னு அவர் சொன்னார். சரி, இந்த சமயத்துல இதை கேட்டுக்கிறத ஒரு நிமிஷம் அரசன் விட்டுட்டு தம் பிள்ளை 6 மகாரதிகளை ஜெயிச்சிருக்கான், பீஷ்மர் துரோணர் போன்ற பெரியோர்களை ஜெயித்தான், ஒரே கொண்டாட்டம் அவனுக்கு. பீஷ்மர் துரோணர் முன்னாடி யாரு தான் இருக்க போறா? ஏதோ அர்ஜுனனை பார்த்துட்டு நம்ம ஒப்பிட்டு பேசிட்டு இருக்குமே தவிர அவன் வீரத்துல குறைந்தவன் அல்ல. ஆனா நாம பேசிருக்கிறதெல்லாம் மகாரதிகளை பத்தி, திவ்ய சக்தி படைத்த அஸ்திரங்கள் கொண்டவர்களை பற்றி. ஆகையாலே ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. எல்லாம் தான தர்மங்கள் நடக்கட்டும், தோரணம் மணிவாசல்கள் எல்லாம் ஏற்படட்டும், நாடு முழுக்க உற்சவ பேரிக்கை முழங்கப்படட்டும். இனி கல்யாண மகோத்சவத்தை போல நம் மகனின் வெற்றியை கொண்டாட போகிறோம் அறிவிச்சுட்டார். அறிவிச்சுட்டு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு கங்கா, அதனாலே ஒரு ஆட்டம் உட்காருவோம், வா ஒரு ஆட்டம் சூதாடுவோம் கூட்டார். இவர் பார்த்து நல்லதை இப்பவான்னு எடுத்து சொல்லுவோம், ஏற்கனவே இருக்கு அனுபவம் இருக்கும் இல்லையோ, ஒரு தடவை ரொம்பவே பட்டிருக்கார், இப்ப வேற இவரோட உட்கார்ந்து ஆடணும்னு கூப்பிடுறார். கங்கன் அவருக்கு உபதேசிக்கிறார், ராஜன் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பார், சந்தோஷம் அதிகமா இருக்கிறச்சேவோ ரொம்ப துக்கம் இருக்கிறச்சேவோ சூதாடுதலுக்கோ குடிப்பதற்கோ போகக்கூடாதுன்னு தர்மம் சொல்றது, ஞாபகம் வச்சுக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்றார். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப வருத்தமா இருக்கியா, அது எங்கேயானு தப்பா கொண்டு போய் விட்டுடும். நம்ம ஏதோ நில நடுவில் இருக்கோம்னா நிதானத்தில் இருக்கோம்னு சொன்னா விளையாடினா விளையாட்டு எழுந்து வந்துடுவோம். இல்லை அப்படியே இல்லை எங்கேயான அப்படி இப்படி போக்கு பார்க்க பராக்கு பார்க்க போனோன்னு கூட திரும்பி வந்துடுவோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் நானா கொண்டு இருக்கேன்னு ஒரு திமிர் வந்துடும் இல்லையோ, அந்த சமயத்தில் எந்த காரியம் பண்ணமோ அது தப்பான வழியில் எடுத்துன்னு போயிடும். கோபமாக இருக்கும்போது சில முடிவுகள் எடுக்கக்கூடாது, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறச்சேவும் முடிவு எடுக்கக்கூடாது, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறச்சேவும் வாக்குதானம் பண்ணவே கூடாது. அதைத்தான் எடுத்து சொல்றார் இவர். ந தேவிதவ்யம் ஹிருஷ்டேன கிதவேனேதி நஸ்ருதம் அக்ஷானாஹர சைரந்திரி கங்கத்யூதம் பிரவர்த்ததாம். ஏ கங்க வா சூதாட்டம் ஒரு ஆட்டம் ஆடுவோம், சைரந்திரி அக்ஷம் பகடக்காய் எடுத்துக்கொண்டு வா. ஒரு சொல்லி பார்க்கிறார், கிம்தே தியூதேன ராஜேந்திர பகுதோஷேன மானத தேவேன தேவனே தேவனே பகவோ தோஷாக தஸ்மாத்தம் பரிவர்ஜயேது. இந்த நிலையில சூதாடுறது எனக்கு தப்புன்னு படுறது, உனக்கு இது வேண்டாம், இதை விட்டு விடு. ஏன் அப்படி சொல்றே என்று ராஜா அவரை பார்த்து கேட்கிறார். அப்ப அவர் பதில் சொல்றார், ஸ்ருதஸ்தே யதிவா திருஷ்டா பாண்டவேயோ யுதிஷ்டிரா ச ராஷ்டிரம் சுமஹத் ஸ்பீதம் பிராத்ரும்ச்ச திருதசோபமான். தேவேந்திரனை ஒத்த தம்பிகளை கொண்ட யுதிஷ்டிரர் இதை போல சூதாடித்தான் மொத்தத்தையும் தோத்து காட்டில் கட்டப்படுறார் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு. ஆகையால் உனக்கும் கூறுகிறேன், வேண்டாம் அரசரேன்னு சொல்றார் பட்டதிவர் தான். ஆனா என்று நான் கேள்விப்பட்டது உண்டு, ஆகையால சூதாட்டம் வேண்டாம்னார். எனக்கு திருப்தியா இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆட்டம் உண்டு.
சரி அரசன் சொல்றார், நான் மறுத்து பேச போறேன்னா சரின்னு பகடக்காயை உருட்ட ஆரம்பித்தார். தியூதம் விளையாட்ட ஆரம்பிச்சது. பிரவர்த்தமானே தியூதேது மத்ஸ்யாஹா பாண்டவம் அப்ரவீத் பஷ்யபுத்திரேண மே யுத்தே தாதிருஷாஹா குரவோ ஜிதாக. அத்தியா என் பிள்ளைக்கு என்ன வீரம், கௌரவர்கள் மகாரதிகள் 6 பேரை என் பிள்ளை ஜெயிச்சிட்டான். இவர் சொன்ன உடனே அவருக்கு அங்கன் திருப்பி சொல்றார், பிருகன்னலாயஸ்ய யந்தா கதம் சன ஜெயேது யுதி. பிருகன்னல சாரதியா போயிருந்தா ஏன் ஜெயிக்க மாட்டான், நான் தான் அப்பவே சொன்னேனே. மறுபடியும் சொன்னார், முதலாளிக்கு எது பிடிக்காதோ முதல்ல அதை பேசப்படாது. அது வரைக்குமானு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. முதல்ல பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அப்புறம் தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசாது இருக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். ரெண்டுமே இல்லை போல் இருக்கு இவர்கிட்ட. அவருக்கு அது பிடிக்கலன்னானு தர்மபுத்திரன் தெரிஞ்சிருக்கணும். சரி பிடிக்கலன்னு தெரிஞ்சுன்னு பேசாமையாலும் இருந்திருக்கலாம். ஆனால் மேலே மேலே பேசினார். வாச்சா வாச்சம் ந ஜானீஷே நூனம் மாம் அவமன்யசே. என்ன பேசணும்னு தெரியாமல பேசுற, என்னை அவமதித்து பேசுகிறாய். நான் என் பிள்ளைய பற்றி பேசிட்டு இருக்கேன், ஒரு நபும்சகன் அவனோட போய் ஒப்பிட்டு பேசுறியே, இது உனக்கு நியாயமாப்படுறதா? நீ என்கிட்ட வேலை செய்கிறவன், அவ ஒரு வேலை செய்கிறவோ, அவளை போய் என் பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிறாய் என்ன? இவர் திரும்ப சொல்ல ஆரம்பிச்சார். எத்திர துரோணஸ் ததா பீஷ்மஹ திரௌணிர் வைகர்த்தன நிருப கோன்யா பிருகன்னலாயாஸ்தான் பிரதியுத்தேத சங்கதான். இப்பேற்பட்ட மகாரதிகள் வந்திருக்கிறச்சே உன் பிள்ளை ஜெயிச்சிருக்கான்னா, பிருகன்னலாவை தவிர இந்த போரை யார் நடத்தியிருக்க முடியும் என்று திரும்ப கேட்டார். அரசனுக்கு கோபம் வந்துருத்து. தத பிரகுபிதோ ராஜா தமக்ஷேணா ஹனத் பிருஷம் முகே யுதிஷ்டிரம் கோபானு நைவமித்தேவ பர்சயன். இனிமே இதை போல நீர் பேசக்கூடாது, பேசின இடத்துல என்ன பண்றேன் பாருன்னு கையில பகடையை உருட்டின்றாரோ இல்லையோ, அந்த அக்ஷங்களை எடுத்து முகத்துல வீச அது இங்க பட்டு ரத்தம் கீழே விழிக்க வந்தது. இந்த ரத்தம் கீழே பட்டுவிட போறதேங்கிற பயத்துல பக்கத்துல இருந்த சைரந்திய தர்மபுத்திரர் பார்த்தார். அவர் அழகான ஒரு தங்க கிண்ணியில தீர்த்தத்தை நிரப்பி அந்த கிண்ணியை கொண்டு வந்து இவருடைய ரத்தம் பூமியில படாதபடிக்கு வந்து பிடிச்சாலாம். இவனுக்கு தோணித்து, இவரே வேலைக்காரர், அவ மற்றொரு வேலைக்காரி, இவனுடைய ரத்தம் கீழே விடாம அவ எதுக்கு வந்து பிடிக்கிறா என்ன அரசனுக்கு கவலை. அது எதுக்குன்னு அவன் கேட்கறதுக்குள்ளே கங்கனே சொல்லிட்டார். பிருகன்னலா ஒரு விரதம் வச்சுருக்கார், யுத்த பூமியை தவிர என்னுடைய ரத்தம் யாரையாலும் கீழே படுமானால் அவன் தலையை அப்போதே வெட்டி விடுவேங்கிறது பிருகன்னலாவுடைய விரதம். அது கீழே பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சைரந்திரி பயப்படுறா. இவர் இதை பேசின்னு இருக்கிறச்சே வாசல்ல தூதன் வந்தான். பிள்ளை வந்தாச்சு, பிருகன்னலா வந்தாச்சு, மொத்த பேர் வந்துட்டா வாங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே சட்டுன்னு அரசனுடைய கையை பிடிச்சுன்னு கங்கன் சொல்றார், முதல்ல உன் பிள்ளை வரட்டும், இங்கு பிருகன்னலா வர வேண்டாம், அவரை பிற்பாடு வர சொல். ஏன்னு கேட்க, இந்த ரத்தத்தோடே பிருகன்னலை பார்க்க வேண்டாம், உன் நல்லத்துக்கு சொல்றேன் அரசனே, போயிட்டு வா. வாசல்ல போய் நிறுத்திட்டு உத்தரன் மட்டும் உள்ளுக்குள்ள வந்தான். க்ஷத்தாரம் குருராஜஸ்து சனைக்கர்ண உபாவஜத் உத்தர பிரவிஷ்யத் ஏகஹ ந பிரவேஷ்யா பிருகன்னலா ஏதஸ்ஸஹி மகாபாஹோ விரதமேதத் சமாஹிதம். அர்ஜுனனுக்கு விரதம், பிருகன்னலா விரதம் வச்சிருக்கார். யுத்த பூமியை தவிர மற்றொரு இடத்துல என் ரத்தம் கீழப்படப்படாது. நல்ல வேளை அரசனே கீழப்படாமல் சைரந்திரி தடுத்தாள். விராட்டன் பார்த்துட்டு இருக்கார். உத்தரன் உள்ள நுழைந்தார். யார் இவர், என்னத்துக்காக ரத்தம் பிரவகிச்சுருக்கு, இவெல்லாம் யாருங்கிறத தெரிஞ்சு வந்துட்டானோ இல்லையோ. அர்ஜுனன் தான் ஏற்கனவே பிருகன்னலத்தில் வெளிப்படுத்திட்டாரே. பார்த்தோன்னே அவனுக்கு தோணித்து, என்ன நம்ம அப்பா தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா, இவர் முகத்தில் எதுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு, என்ன அவரிடத்துல பிரார்த்திக்க நான் தான் அடித்தேன், இவர் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசியிருந்தார், உன் வீரத்தை குறைச்சி மதப்பிட்டார், அதுக்காக நான் தான் அடிச்சேன். நான் பிள்ளை சொன்னார், தவறிழைத்துட்டீர் தந்தையே, அகாரியம் தேகிருத்தம் ராஜன் க்ஷிப்ரமேவ பிரசாத்தியதாம் மாத்வாம் பிரம்மவிஷம் கோரம் சமூலமிக நிர்தஹேது. உன்னை இவர்களிடத்துல பட்ட அபச்சாரம் மொத்தமா அழிச்சிடும், அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும் என்று பிள்ளை எடுத்து சொன்னான். மேலே எதிஹேதது பதேத் பூமௌ ருதிரம் மம நஸ்ததா ச ராஷ்டிரத்துவம் மகாராஜ வினஷேதா ந சம்சயா. என்னுடைய ரத்தம் மட்டும் கீழே விழுந்திருந்தது, உன்னுடைய ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கு, இதுல சந்தேகம் இல்லை. இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது தகப்பனாரும் பிள்ளையும் உட்காண்டிருக்கா. நீ எப்படி ஜெயிச்சேங்கிற கதையை விளக்கமா சொல்லு. மகாரதிகள் வந்தாலாமே, எப்படி சண்டை போட்டே, இந்த பிருகன்னலா ஏதாவது தேர் ஓட்டினாலா, இல்லை அதையும் நீயே தான் பார்த்துக்க வேண்டியிருந்ததா, என்னதான் பண்ணே என்ன அரசன் பிள்ளை நடத்த கேட்கிறார். பிள்ளை நன்னா கூட்டி உரத்த குரல்ல பதில் சொன்னான். நமயா நிர்ஜிதா காவா நமயா நிர்ஜிதா பரே கிருதந்தத் சகலம் தேன தேவபுத்திரேன கேனச்சித்து. நான் பசுக்களையும் ஜெயிக்கலே, நான் மகாரதிகளையும் ஜெயிக்கலே, எல்லாம் ஒரு தேவகுமாரன் ஆகாசத்திலேருந்து இறங்கினார், அவர் தான் இது மொத்தத்தையுமே பண்ணார் என்ன உண்மை எடுத்து சொன்னா. தேவகுமாரன் ஆறுன்னு சொல்லலை, அந்த தேவகுமாரன் தான் ஜெயிச்சு கொடுத்தது, நான் ஒன்றும் ஜெயிக்கல, எனக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு பலம் கிடையாது, தேவகுமாரனே ஜெயித்தார். சகிபேதந்திரவந்தம்மாம், நான் பயந்து ஓடிந்தவனை தடுத்து நிறுத்தி அவர் தான் ஜெயிக்க வைத்தார். அரசனுக்கு ரொம்ப திருப்தி. ஒரு பக்கமானா சரி, நம்ம பிள்ளை பண்ணலையாமே, யார் பண்ணி நம்ம பிள்ளைய காப்பாத்திருக்காளோ அவர்களுக்கு எல்லா பூஜையும் பண்ண வேண்டாமா? அது யார்? குவசவீரா மகாபாகு தேவபுத்திரோ மகாயசாக யோமே தனமதா ஜெய்ஷீத்
குருபிர் கிரஸ்தமாகவே இச்சாமி தமகம் திரட்டும் அர்ச்சுதஞ்ச மகாபலம். ஏனமே யாரால இது நடந்ததோ அந்த தேவபுத்திரனை காட்டு. அது காட்டினா அப்போ அவருக்கு நான் பூஜை பண்ணுறேன், அவருக்கு வேண்டிய சத்காரம் பண்ணுறேன்னா அப்போ பிள்ளை பதில் சொல்கிறான், அவரே 2-3 நாளைக்குள்ளே வெளிப்படுகிறேன்னு சொல்லியிருக்கார். இப்போ என்னால் சொல்ல முடியாது, அவர் புறப்பட்டு போயிட்டார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவரே வருவேன்னு சொல்லியிருக்கார், அவ்வளவுதான் எனக்கு இப்போ சொல்ல தெரியும். அது முடிந்தது. அதிலிருந்து 3வது நாள், இது இப்போ கடைசியாக வந்துட்டோம். சப்ததிதமோத்தியாய வைவாகிக பருவம். இனி விவாகம் நடக்க போகிறது. அதாவது இவன் தன்னுடைய பெண் உத்தராதேவியை அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு கேட்க, அர்ஜுனன் நான் அவளை சிஷ்யையாகத்தான் பார்த்துருக்கேன், அதனால என்னுடைய பெண்ணுக்கு சமம், நான் அவளை கல்யாணம் பண்ணி கொள்ள இயலாது. நமக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த அபிமன்யுவுக்கு உத்தரையை கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என்ன அர்ஜுனன் ஏத்துக்கிறார், தர்மபுத்திரன் ஏத்துக்கிறார். மேற்கொண்டு கல்யாணம் நடக்க போறது. இப்போ முதல்ல அதை சொல்றார். ததஸ்திருதியே திவசே பிராதரஹா பஞ்சபாண்டவாக. அன்றிலிருந்து 3வது நாளில் பஞ்சபாண்டவர்களும் தாங்கள் நீராடி பழைய ஆடைகளையும் உருவத்தையும் களைந்து புத்தாடையும் மாலை ஆபரணங்களையும் புனைந்து கொண்டு உயர்ந்த ராஜ மன்னவனுடைய அரண்மனைக்கு வந்துட்டா. இன்னும் விராட மன்னவன் வரல. அதுக்குள்ள அரசர்கள் உட்கார வேண்டிய சிறந்த ஆசனத்தில் போய் உட்கார்ந்துட்டார் தர்மபுத்திரர். ராஜா வரார். விராட்ட ராஜா வந்துட்டு பார்த்தார், தன் ஆசனம் காலியாக தான் இருக்கு, ஆனால் அரசர்கள் உட்கார வேண்டிய ஆசனத்தில் அவர் உட்காந்துருக்கார். ஆறு நம்மோட கங்கன் சூதாடி இருந்தார் நேற்று வரைக்கும், இவரார் ஏதோ ஒரு பெரிய இந்திரன் வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு என்ன அவரை பார்த்து கேட்கிறார். அப்பதான் அர்ஜுனன் போட்டு உடைத்தான். ஆஜகாம சபாம் கர்த்தும் ராஜகாரியாணி சர்வசா ஸ்ரீமத பாண்டவான் திருஷ்டுவா ஜுவலத பாவகானிவ. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறா போலே இந்திரன் சபையில உட்காண்டிருக்கா போலே தர்மபுத்திரன் உட்காண்டிருக்க, ஏன் இதுல உட்காண்டிருக்கான்னு கேட்கிறான் மன்னவர். அர்ஜுனன் பதில் சொல்றார். இந்திரஸ்ய அர்த்தாசனம் ராஜன் அயம் ஆரோடு மருகதி பிரம்மண்ய ஸ்ருதவான் தியாகி யஜ்ஞசீலோ திருடவிரதா. இவர் இந்த அரசவேலை ஏன் உட்காண்டிருக்காருன்னு கேட்டிருக்கியே, வாஸ்தவம் அவர் இங்கு உட்காருவதற்கு இந்த அரசவைக்கு தகுதி இல்லை. அவர் ஏன்னு சொன்னது வாஸ்தவம் தான். அவருக்கு இங்க தகுதி இல்லை, இந்த அரசவைக்கு தகுதி கிடையாது. அவர் உட்கார்ந்துருக்க வேண்டியது இந்திரனுடைய பாதி அரண்மனையில், இந்திரனுடைய ஆசனத்துல ஒரு பாதியில தர்மபுத்திரன் உட்காரத்துக்கு சக்தி இருக்கிறவர். இவர் யாரு அவ்வளவு தூரம் பெருமை படைத்தவரானா பேரை சொல்லாமல் அவருக்கு இருக்கிற பெருமகள்லாம் முதல்ல சொல்றான். பிரம்மண்யா பிராமணரிடத்துல பிரீத்தி உடையவர், ஸ்ருதவான் கல்வி கேள்விகளில் சிறந்தவர், தியாகி தியாக மனப்பான்மை உடையவர், யஜ்ஞசீலா யாக யஜ்ஞங்களை விடாம பண்றவர், திருடவிரதா எடுத்த செயலில் உறுதி மாறாமல் இருக்கக்கூடியவர், தர்மத்தின் உருவாக இருப்பவர், தீர்க்கதரிசி தேஜஸ் படைத்தவர், மக்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர், பாண்டவானாம் அதிரதா யஜ்ஞ தர்ம பரோவசி அயம் குருணாம் ரிஷபா தர்மராஜோ யுதிஷ்டிரா. இவன் தான் குருகுலத்துக்கு ஏறு, அனைத்து மனிதர்களுக்குள்ளே சிங்கத்தை போன்றவர் தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன். சொன்ன உடனே அரசனுக்கு அதிர்ச்சி. ஓ, இவர் தான் தர்மபுத்திரரா யுதிஷ்டிரா, மிச்ச 4 பேர் எங்கே, திரௌபதி எங்கே என்றார். இவர் தான் தர்மபுத்திரனா, மிச்ச பேர் எங்கே, யாருங்கிறத அர்ஜுனன் அடுத்தடுத்து சொல்லி கொடுத்துட்டார். யத்தேஷ ராஜா கௌரவ்யா குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா கதமோஸ்யார்ஜுனோ பிராதா பீமஸ்ச கதமோ பலி. அவரவர்கள் இருக்கிற இடத்த சொல்றேன். உனக்கு தினப்படி தளிகை பண்ணி சமையல் பண்ணி போட்டிருந்தாரே வல்லவன், யார் கீச்சகனையும் இடிம்பனையும் டிம்பனையும் அசுரர்களை எல்லாம் அழித்தவனோ, அதே போல யாரு கீழே ஜீமூதன்கிற பெரிய துவந்த யுத்த வீரன் அழித்தவனோ அந்த வல்லவன் தான் பீமசேனன். அடுத்து உன்னுடைய கோசாலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார், உன்னுடைய அஸ்வசாலையை பார்த்துட்டு இருக்காரு, குதிரையோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறவர் நகுலன், உன்னுடைய கோசாலை முழுக்க பார்த்துட்டு இருக்கிறவர் தான் சகதேவன். உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரியா தலவாரி பண்ணி சீக்காய் தேய்த்து எண்ணெய் தேய்ச்சிருக்காளே சைரந்திரி, ஏஷா பத்மபலா சாட்சி சுமத்யா சாருஹாசினி சைரந்திரி திரௌபதி ராஜன் யஸ்யார்த்தே கீச்சகா ஹதாக. யாருக்காக கீச்சகன் முதலானவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ அந்த சைரந்திரியே திரௌபதி. கடைசியாக என்ன பார்த்துக்கோ, அர்ஜுனோஹம் மகாராஜ வியக்தந்தே ஸ்ரோத்திரமாகதா ஸ்ரீமத் பீமாதவரஜ பார்த்தா யமாபியாம் சாப்பி பூர்வஜா. நான் தான் பீமனுக்கு தம்பி, இந்த ரெட்ட குழந்தைகள் இருக்காளே நகுல சகதேவர்கள், அவர்களுக்கு அண்ணன், உன் பிள்ளைக்கு ஜெயித்து கொடுத்தது போரிட்டது நான், அதைத்தான் உன் பிள்ளை தேவகுமாரன் தேவபுத்திரன்னு சொன்னான், நான் தான் இவர்களுக்கா சண்டை போடேன்னு. அப்பதான் இவருடைய பெருமையை தெரிஞ்சின்றான். நமஸ்கரித்து இந்த ராஜ்யமே உங்களது, நான் இனித்தை ஆள்வதாக இல்லை, ராஜ்யத்தையும் கொடுப்போம், அர்ஜுனனுக்கு நம் பெண்ணையும் தாரமாக கொடுப்போம் என்று விராட்ட மன்னவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர்கள் எல்லாரிடத்திலையும் மன்னிப்பு வேண்டினான். பிரசாதனம் பாண்டவஸ்ய பிராப்த காலம் ஹி ரோச்சதே உத்தராஞ்ச பிரயச்சாமி பார்த்தாய் எதிமன்யசே. தர்மபுத்திரர் சொல்றார், நீ நாட்டில் எங்க சுகமா இருக்கிறதுக்கு எவ்வளவு ஒத்தாசை பண்ணிருக்கே, உன் நாட்டையா நான் வாங்கி கொண்டு போவேன்,
அது எங்களுக்கு வழக்கம் கிடையாது. நீ தான் உன் நாட்டை ஆள வேண்டும். அர்ஜுனனிடத்திலே கேட்போம். உன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறானான்னு அர்ஜுனனிடத்தில் கேட்போம். அர்ஜுனன் பதில் சொல்றார், முதல்ல எங்களுடைய தமையனார் உங்கள் எல்லாரையும் க்ஷமிச்சுட்டார், அது வரைக்கும் திருப்தி. ஆனால் இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொள்வதாக இல்லை. பதில் சொல்றார், உத்தராம் பிரதிகிருண்ணாது சவ்யசாச்சி தனஞ்சயா அயம் ஹௌபைகோ பர்த்தா தஸ்யா புருஷசத்தம. அர்ஜுனன் தான் அவளுக்கு ஏற்ற வரன். அர்ஜுனா நீரே கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாமனார் சொல்றார். விராட்ட மன்னவன் சொல்றார். அர்ஜுனன் மறுத்துட்டார். ஏவமுக்தோ தர்மராஜா பார்த்தமைக்ஷத் தனஞ்சயம். ஏன் மறுக்கிறான்னு கொஞ்சம் அர்த்த புஷ்டியோட தர்மராஜன் பார்த்தார். வேண்டாம்னு அர்ஜுனன் சொன்னா. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னு யுதிஷ்டிரன் அர்ஜுனனை பார்க்கிறார். உடனே அதற்குரிய பதில் சொல்றார் அர்ஜுனன். கிமர்த்தம் பாண்டவ சிரேஷ்ட பாரியான் துகிதரம் மம அந்தப்புரே அகமுஷிதா சதா பஷ்யன் சுதாந்தவ. ஒரு வருஷ காலம் உன்னுடைய பெண்ணோட நான் அந்தப்புரத்தில் இருந்திருக்கேன். நான் நபும்சகந்தான்கிறத பரீட்சை பண்ணிட்டு தான் நீர் அவளோட என்னை பழக விட்டீர். வாஸ்தவம் தான். ஆனால் நான் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டேன், ஆண்னு தெரிஞ்சு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லையோ, நாளைக்கு ஊர் மக்கள் என்ன பேசுவா தெரியுமா? ஒரு வருஷம் முன்னமேவே இவன் வாழ்ந்து கொண்டு தானே இருந்தான், அப்போ ஒழுங்காக நடந்தார்களோ தவறாக நடந்தார்களோ என்கிற பேச்சு வந்தாலும் வந்துடும். அந்த பேச்சை கண்டு நான் பயப்படுகிறேன். ஆகையால் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ரெண்டாவது சொல்றார், எப்போ அவளை நான் சிஷ்யையாக கொண்டேனோ அப்போ அவளும் என்னை தந்தையாக தான் பார்த்துருக்கா, நானும் அவளை மகளாக தான் பார்த்துருக்கேன். ஆகையாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த ரெண்டுத்துக்கும் நீ மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு அரசர் கேட்குறார். அப்போ இவர் பதில் சொல்றார், அப்படி ஒருவேளை ஊர்க்காராயதான வதந்திகளை பேசுறதா இருந்தாலும் ஒருத்தர் ஓராண்டு இந்த பெண்ணோட நடந்துவிட்டு தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிப்பாரா? அது இல்லைன்னு மக்களுக்கு உடனே தெரிஞ்சுப்படாதா? அதற்காகத்தான் தைரியமா என் மகனுக்கு பண்ணிக்கிறேன், மக்களுக்கு உடனே நிரூபணமாயிடும். அப்ப ஓராண்டும் இவர்களிடத்தில் எந்த தவறான பழக்கமும் இல்லை என்று மக்கள் தெரிஞ்சு விடுவாடோ இல்லையோ, அதுக்காகத்தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அடுத்தது சொல்றான், இல்லை நீ மகள்னு சொன்னியே, இப்ப மாட்டு பொண்ணா ஏத்துக்கலாமான்னா வித்தியாசம் இல்லையே மன்னனே. மகள்னு சொன்னா என்ன, மனாட்டு பெண் மருமகள்னு சொன்னா என்ன? பிள்ளையா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும் ஒன்னா கொள்ளணும், சிஷ்யனா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும் ஒன்னா கொள்ளணும். சிஷ்யனும் பெண்ணும் ஒண்ணு, பெண்ணும் மருமகளும் ஒண்ணு. இப்படித்தான் தர்மசாஸ்திரத்துல பெரியோர்கள் எழுதி வச்சிருக்கா. அதிசங்காத் பவேத் ஸ்தானே தவலோகஸ்ய வா விபோ சுத்தோ ஜிதேந்திரியோ தாந்தா தஸ்யா சுத்தி கிருதாமய. சொல்றார், ஸ்னுஷாயாம் துஹித்ருவாபி புத்திரே சாத்மனி வா புனः. தன்னுடைய பிள்ளையோ சிஷ்யனோ அல்லது ஸ்னுஷான்னா மருமகள். அத்திர சங்காம் ந பஷ்யாமி தேன சுத்திர் பவிஷ்யதி. இதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நான் அபவாத பேச்சுக்கள் தவறான பேச்சுக்களை கண்டு பயப்படுறவன், அதனால நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் பிள்ளை மகாபலிஷ்டன் மகாக்கிரமி மகாரதி, அவனுக்கு உன் பெண் ஏற்றவளாக இருப்பாள் என்று அர்ஜுனன் சொல்ல அவர்கள் அதையும் ஏத்துனுட்டா. அபிமன்யுர் மகாபாகு புத்திரோ மம விஷாம்பதே ஜாமாதா தவ யுக்தோவை பர்த்தாச்ச துஹிதஸ்தவ. அதுக்கு மேலே சரி, இனிமே கல்யாணத்துக்காக எல்லாரையும் அழைப்போம். அழைப்போம்னா சின்ன கல்யாணமா? ரொம்ப பெரிய கல்யாணம். முதல் பத்திரிகை யார் கொடுப்பா? வாசுதேவனுக்கு தான் முதல் பத்திரிகை முடிவு பண்ணிட்டா. ஏன் வாசுதேவனுக்கு முதல் பத்திரிகை? ரெண்டு காரணம். வாசுதேவன் அதனால நிச்சயமா முதல் பத்திரிகை அவருக்கு தான் கொடுக்கணும். அதனால ஒன்று. அடுத்தது, இவனுக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளை இல்லையா? நேரம் என்னைக்கு அந்த மாமா உறவு அத்தை உறவு தான் ரொம்ப நெருக்கமான உறவு. எல்லா உறவும் நீங்கள் என்ன கல்யாணம்னு வச்சுட்டு அத்தை சீர் மாமா சீர், மற்ற பேர்லாம் சித்தப்பா பெரியப்பாலாம் ஒருத்தரும் கிட்டக்க செய்ய மாட்டான். மாமா வந்தா உண்டு, அத்தை வந்தா உண்டு. அதே போல இப்போ பிள்ளையினுடைய சகோதரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. பிள்ளையினுடைய கூட பிறந்தவளுக்கு முக்கியத்துவம், தாய் மாமாவுக்கு முக்கியத்துவம், தகப்பனாரோட கூட பிறந்த அத்தைக்கு முக்கியத்துவம். இவர்கள் தானே சீர் பண்ண போறா. அர்ஜுனுடைய தாயார் குந்தி தேவிக்கு கூட பிறந்தவர் தான் வசுதேவர். நேர மாமா பிள்ளையொல்லி அர்ஜுனனுக்கு கண்ணன், அதனால கூப்பிட்டார். இன்னொரு முக்கியமான உறவு இருக்கே, கண்ணனுக்கு கூட பிறந்தவள் தான் சுபத்ரா தேவியினுடைய பிள்ளை தான் அபிமன்யு. அப்ப நேர இவரே மாமா. இப்ப கல்யாண பிள்ளைக்கே மாமா கண்ணனும் இல்லையோ. ஏற்கனவே அர்ஜுனனுக்கும் உறவு, கல்யாண பிள்ளைக்கும் உறவு, மாமா உறவு. அப்ப முதல் பத்திரிக்கை அவருக்கு தான். நம்ம வீடுகள்லேயே பெரிய சண்டை வந்துடும். யார் முதல் பத்திரிக்கை? எல்லாரையும் கூப்பிட்டு என்னை வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாளோ இல்லையோ. அது வேண்டாம், முதல் பத்திரிக்கை கண்ணனுக்கே அனுப்பிச்சிடுவோம். வாசுதேவனுக்கு அனுப்பித்தார். பெருமானும் 20,000 குதிரைப்படை, 1000 தேர்ப்படை, 10,000 ஆனப்படையோட ஸ்திரீதன் எடுத்துன்னு வந்தாராம். ஸ்திரீதன் எடுத்துன்னு வருதுன்னா இவர் இப்போ அபிமன்யு பக்கத்தவர் தான் இவர். எதுக்கு சுவாமி ஸ்திரீதன் எடுத்துன்னு வர்றார்? பெண் வீட்டுக்காரர்கள் கொடுக்கணுமே. என்ன அந்த நாள் கல்யாணத்தில் பெண் வீட்டுக்கு தனம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிருக்கா. நம்ம ஸ்திரீதனம்ங்கிறத இன்னைக்கு மொத்தமா அர்த்தத்தை மாத்தினுட்டோம். ஸ்திரீதனம்னு சொன்னால் பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு தனம் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஸ்திரீக்காக கொடுக்கப்படும் தனம் ஸ்திரீதனம், ஸ்திரீயால் கொடுக்கப்படும் தனம் ஸ்திரீதனம் அல்ல. ஸ்திரீக்காக கொடுக்கப்படணும் இல்லையோ.
அபிமன்யுவுக்கு சீர் பண்ணி பெண்ணை கூட்டின்னு வரணுங்கிறதுக்காக கண்ணன் பெருத்த தேரில் வந்தார். தத்ராகமத் வாசுதேவா வனமாலி ஹலாயுதா கிருதவர்மாச்ச ஹார்திக்யா யுதானச்ச சாத்தியகி தச நாகசஹசிராணி 10,000 யானை கண்ணனை சூழ்ந்து வந்துதான். ஹயானாம் திகுணம் யதா 20,000 குதிரை வந்துதான். ரதானாம் அயுதம் பூர்ணம் 10,000 ரதங்கள் வந்துதான். நியதஞ்ச பதானேதம் மேலே விருஷ்டந்தகாச்ச பகவ போஜாச்ச பரிமௌஜசா விருஷ்ணிகள் அந்தகர்கள் போஜராஜர்கள் யதுகுலத்தவர்கள் எல்லாரும் கண்ணனை தொடர்ந்து வந்தா. அன்வையூர் விருஷ்ணி சார்தூலம் வாசுதேவம் மகாத்யுதின் இத்தனை பெரிய பேர் சூழ கண்ணன் வரதை பார்த்தா தனித்து விளங்கினான் எம்பெருமான். அவன் அங்கே வந்த அப்புறம் தான் சபையே நிறைஞ்சுதான். ஓ கண்ணன் வந்து எழுந்துள்ளார், இனிமே கல்யாணம் களை கட்டுட போகிறது என்று எல்லாரும் ஏற்றுனுட்டா. எந்தெந்த தேசத்து ராஜாக்கள் வந்து பெண்ணுக்கு பகவான் ஸ்திரீதனம் கொடுக்க சௌபத்ரஸ்ய அனவத்யாங்கீம் விராட்ட தனயாம் ததா விராட்ட மன்னவனுடைய பெண்ணான உயர்ந்த கன்னிகை உத்தராதேவிக்கும் கண்ணனுடைய கூட பிறந்தவளான சுபத்ரைக்கும் சுபத்ரா மணாளனான அர்ஜுனனுக்கும் பிறந்த அபிமன்யுவுக்கும் திருக்கல்யாணம் பறையறிவிக்கப்பட்டது. ஊரே விடாக்கோலம் போண்டது. இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா என்று ஜனகன் சீதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா போலே விராட்ட மன்னவன் உத்தராதேவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். தத்ராதிஷ்டன் மகாராஜா ரூபமிந்திரஸ்ய தாரயன் ஸ்னுஷாந்தாம் பிரதி ஜக்ராக குந்தி புத்திரோ யுதிஷ்டிரா பதிகிருஹ்ய தாம் பார்த்தா புரஸ்கிருத்திய ஜனார்தனனான கண்ணனை முன்னாடி நிறுத்தி கண்ணனே நீ அனுகிரகிப்பாய், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்று தர்மபுத்திரர் கேட்கிறார். கண்ணன் சரின்னு அனுமதிக்க விராட்ட மன்னவன் கண்ணனிடத்துல வரார். நானும் ஒன்னையே கேட்கிறேன், நான் பிள்ளை வீட்டுக்காரன் தானே, அவ தானே என்ன கேட்கணும், நீர் யாரோ அவனுக்கு அவரை கேட்கக்கூடாது சொன்னா. ஜகத்துல எந்த பிள்ளை வீட்டுக்காரனும் பெண் வீட்டுக்காரனுக்கு நீ ஒத்தந்தான். உன்னிடத்தில் அனுமதி பெற்றுன்னு தான் யாருமே கல்யாணம் பண்ணிக்க போறா. கிருத்தே விவாகே துததா தர்மபுத்திரா யுதிஷ்டிரா பிராமணேபியோ ததௌ வித்தம் யதுபாகரம் அச்சுதா கோசஹசிராணி ரத்னானி 1000 ஆடுகள் 1000 ரத்ன காசிகள் விவிதானி வஸ்திராணி பூஷணானி முக்கியானி யானானி சயனானி ச படுக்கைகள் யானங்கள் குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் தானம் கொடுக்கப்பட்டன. போஜனானி வந்திருந்த லட்சக்கணக்கானோர் நன்கு உணவருந்தினார்கள். ஹிருத்யானி ரொம்ப பிடிச்சிருக்கிற சுவையான உணவு பரிவாரப்பட்டதான். பானானி அவர்கள் சாப்பிட்றதுக்கு வேண்டிய பழரசங்களோ நானாவிதமான பால் முதலான பாயசங்களோ கொடுக்கப்பட்டன. தன் மகோத்சவ சங்காசம் ஹிருஷ்ட புஷ்ட ஜனாயுதம் நகரம் மத்ஸ்யராஜஸ்ய சுசுபே வரதர்ஷப நாடே செழிப்போடே அனைத்தும் நன்னா இருக்கிறதுக்காகத்தான் மகாபாரதத்திலே இப்பேற்பட்ட பர்வத்தை வேதவியாசர் எழுதி வைத்தார். துர்கஸ்தே தரணே தேஷாம் ஆயதம் தரணம் பவேத் சுபிக்ஷம் க்ஷேமம் ஆரோக்கியம் புண்ணிய விருத்தி பிரஜாயத்தே. சுபிக்ஷமா இருக்கும், க்ஷேமமா இருப்போம், ஆரோக்கியத்தோடு இருக்கும், நீண்ட ஆயுஷோடு இருக்கும், புண்ணியம் எப்போதும் வளரும், பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும், எங்கும் அனிஷ்டங்கள் இரா எங்கும் இஷ்டங்களே வருஷிக்கும். சர்வ பாபானி நஷ்யந்தி ஜாயந்தே சர்வசம்பதா ஏகாகி விஜயே சத்ருன் ஸ்மிருத்வா பால்குண கர்மச்ச. பால்குனியான அர்ஜுனன் இப்பேற்பட்ட சிறந்த செயற்கரிய செயலை தனியொருவனாக செய்தான் என்று நினைக்கும் போதெல்லாம் நாமும் எடுத்த காரியம் தனியாகவே நமக்கு நிறைவேற்றப்படும். ஸ்ருத்வா வைராட்டகம் பர்வ வாசாம்சி விவிதானிச்ச ஹிரண்யம் தானியம் காவச்ச தத்யாத் வித்தானுசாரதா பிரியதையே தேவதானாம் வை தத்யாத்வை துஜமுக்கியகே வாச்சகேது சுசந்துஷ்டே துஷ்டாஸ்யு சர்வதேவதாக. இதை படிக்க படிக்க அனைத்து தேவதைகளும் திருப்திப்படுகிறார்கள். பிராமணான் போதையே சக்கியா பாயசைகி சர்பிஷா சிதைகி சர்க்கரை நெய் பால் இதில் சமைக்கப்பட்ட பாயசத்தை எல்லாருக்கும் ஆனந்தமா பிரீத்தியோட கொடுக்கணும். ஏவம் ஸ்ருதேச்ச வைராட்டே சமயக்கு பலம் அவாப்னியாத். இப்படி விராட்ட பருவத்தை கேட்டவர்களுக்கு நீங்காத செல்வம் நிறையும்னு சொல்லி வியாசர் இந்த பர்வத்தை பூர்த்தி செய்கிறார். நாமும் வியாசருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். லக்ஷ்மீ சரண லாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்யமங்களம் மங்களாசாசனபரைஹி மதாச்சார்ய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சார்யைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशः
वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ